வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சால்வ் d ஸ்கொயர் ப்ளஸ் 3d dash மைனஸ் 4d dash ஸ்கொயர் இன்டூ z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சைன் ஒய். சரி, இதுக்கு முன்னாடி பார்த்த டைப்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு, மோஸ்ட் டைப்ஸ்லாம் பார்த்தாச்சு. இதுதான் ஃபைனல் டைப்னு சொல்லலாம். இது எப்படி சொல்லலாம்னு இங்கே பாருங்கள். இதில் எக்ஸு மட்டும் தனியாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்கன்னா எக்ஸு கூட ஒய் பார்த்துருப்பீங்க. ஸோ எக்ஸ் கூட ஒய் வந்து அது ஒரு டைப். இதில் வெறும் எக்ஸு மட்டும்தான் இருக்குது, ஒய்லாம் வரல. ஸோ எக்ஸோ ஒய்யோ தனியாக வந்து எப்படி சால்வ் பண்ணணும். இது கூட ஆஸ் யூஷுவல் சைன் வந்துடுச்சு. ஓகேங்களா, இதோட நீங்கள் சைனில் எப்படி பார்த்துருப்பீங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே ரெண்டு வேல்யூஸ் பார்த்துருப்பீங்க, எக்ஸு ப்ளஸ் ஒய் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. இதில் சைனுக்கு பக்கத்தில் ஒய் மட்டும்தான் இருக்குது. இந்தமாரி சைனுக்கு பக்கத்தில் ஒய் மட்டும் இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி எழுதலான்னா சைன் 0x ப்ளஸ் ஒய்னு எழுதலாம். இப்போ இதுவே சைன் பக்கத்தில் எக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா சைன் எக்ஸ் ப்ளஸ் 0yன்னு எழுதிக்கலாம். இதுவே இப்போ காஸ் ஒய் கொடுத்துருந்தாங்கன்னா காஸ் 0x ப்ளஸ் ஒய்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான். இதில் என்ன புதுசாக ஒரு டைப்னா இந்த மாதிரி எக்ஸு மட்டும் தனியாக வந்தால் எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம், பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கலாம். இது சைன் ஆஸ் யூஷுவல் தான். ஓகேங்களா, சரி, இந்த டைப்போட புரிஞ்சுன்னா உங்களுக்கு பக்கா. ஓகேங்களா, ஸ்டெப் 1 ஆஸ் யூஷுவல் த ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம், ரூல் டி இடத்துலாம் எம் போடணும், டி டேஷ் இருக்க இடத்துலாம் 1 போடணும், ரீப்ளேஸ் பண்ணிடணும். இப்போ இங்கே கொஷனுக்கு வாங்க. டிக்கு என்ன பண்ணணும், எம், அப்போது எம் ஸ்கொயர் ப்ளஸ் 3, டிக்கு இடத்துலாம் பண்ணணும் எம், டி டேஷ் இருக்க இடத்துல 1 போடணும், 1 மைனஸ் 4, டி டேஷ் இருக்க இடத்துல 1 போடணும், ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் இன்ட்டு 1 எம், ஸோ 3m, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், மைனஸ் 4 இன்ட்டு 1 மைனஸ் 4. இப்போதைக்கு இதுதான் ஈக்குவேஷன். எம் ஸ்கொயர் ப்ளஸ் 3m மைனஸ் 4. இப்போ 1 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 4, ஸோ 4 இன்ட்டு மைனஸ் 1 தானே மைனஸ் 4. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 4ல் 1 போயிடுச்சுன்னா 3, அந்த 3 சென்டரில் வந்துடுச்சா, அப்போ இதுதான் ரூட். அப்போது இதை எடுத்து எழுதிக்கலாமா, எம் ப்ளஸ் 4 இன்ட்டு எம் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ தனித்தனியாக பிரித்து எழுத போகிறோம். எம் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0, எம் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இந்த ப்ளஸ் 4 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் 4, இந்த மைனஸ் 1 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 1. அப்போ நம்ம எம்முக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு, மைனஸ் 4 ப்ளஸ் 1. ஓகேங்களா, அப்போது நமக்கு ரூட்ஸ் பார்க்கணும். மைனஸ் 4 ப்ளஸ் 1 ரெண்டு ரூட்டுமே டிஃப்ரெண்ட், சேமாக இல்லை. த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ், அது கண்டுபிடிக்கணும்னா ரூட்ஸ் பார்க்கணும். ஹியர் இங்கே வந்து ரூட்ஸ் எப்படி இருக்கு, ஹியர் ரூட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள், மைனஸ் 4 ப்ளஸ் 1 ரெண்டுமே வேறு வேறு ரூட்டு தானே. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஃபார்முலா. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு π1 y ப்ளஸ் m1x ப்ளஸ் π2 y ப்ளஸ் m2x. இதெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்துட்ருப்போம். ஓகேங்களா, லெக்சர்ஸில் எப்படி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இதுதான் ஃபார்முலா. ஸோ ரெண்டு ரூட்டுக்குனால வெறும் m1 m2. ஸோ π1 y, ஃபஸ்ட்டு m1 என்ன இருக்குது, மைனஸ் 4. இதை m1 எடுக்கலாம், இதையும் m1 எடுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ மைனஸ் 4 நான் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. மைனஸ் 4x ப்ளஸ் π2 y ப்ளஸ் m2 என்ன இருக்குது 1. ஸோ 1 இன்ட்டு x x. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 கண்டுபிடிக்கணும். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 எப்படி கண்டுபிடிக்கலாம், 1 போட்டு ஒரு பை போட்டுட்டு கொஷின் எடுத்து எழுதணும். எழுதிட்டு பக்கத்தில் அந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள், இதை எடுத்து டினாமினேட்டரில் எழுதணும், இதை எடுத்து நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட் இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா, எழுதியாச்சுங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டினாமினேட்டர் இருக்குது இல்லையா, இந்த டினாமினேட்டர் இருக்குது இந்த டி ஸ்கொயரை 1 ஆக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் டி ஸ்கொயரால் டிவைடும் பண்ணணும், டி ஸ்கொயரால் மல்டிப்ளையும் பண்ணணும். டி ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணியாச்சு, ஒவ்வொரு டேர்மையும் டி ஸ்கொயரால் டிவைடும் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். டி ஸ்கொயர் கேன்சல், 1 ஆயிடுச்சா. இப்போது இதில் ஒரு டி, இதில் ஒரு டி கேன்சல், அப்போ என்ன வரும், 3d டேஷ் பை டி. இங்கே டி இது இதில் எதுவுமே இல்லை, அப்படி கேன்சல் ஆகாது. இப்போ 4d டேஷ் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். இப்போது இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த 1/d ஸ்கொயர் எடுத்து இப்படி ஓரமாக எழுதியாச்சு. இந்த டேர்ம் அப்படியே மேலே போச்சுன்னா பவரில் -1 வந்துடும், இந்த எக்ஸு பக்கத்தில் வந்துடும். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இது 1. இங்கே ப்ளஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராக்கெட் போட்டுருங்க. இந்த ரெண்டு டேர்ம் ப்ராக்கெட் போட்டு இது 1, இது ப்ளஸ், இது ஃபுல்லாகவே எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போது 1 + x பவர் -1 ஈக்குவல் டு இதான் பைனாமியல் எக்ஸ்பிரஷன்.
1 minus x plus x square minus dot dot dot. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். 1 by d ஸ்கொயர் எடுத்து எழுதியாச்சுங்களா? அடுத்தது இதை தான் இந்த ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இதான் 1 plus x. அப்போ 1 plus xக்கு என்ன பண்ணணும்? 1 ஃபஸ்ட்டு எழுதணும். 1 எழுதியாச்சுங்களா? மைனஸ் எக்ஸ், இதான் எக்ஸ் பார்ட், எக்ஸ் எடுத்து எழுதியாச்சு. ப்ளஸ் அடுத்து இருக்கீங்க எக்ஸ் ஸ்கொயரு. அப்போனா இந்த எக்ஸ் எழுதிட்டு பவரில் ஸ்கொயர் போட்டுக்குங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கொயர் வந்து வெளியில் வரும். நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஓகே ஓகேங்களா? அப்புறம் மைனஸ் டாட் டாட் டாட், அப்புறம் மைனஸ் டாட் டாட் டாட், அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த எக்ஸை விட்டுறக்கூடாது. ஃபைனலாக அந்த எக்ஸ் எடுத்து எழுதிடணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டெப் வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா டி டேஷு ஹையர் பவர்ஸில் ஒமிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? எப்போ இந்த டி டேஷ் எப்பயுமே நம்ம டி டேஷ் ஸ்கொயர் ஒமிட் பண்ணுவோம். இந்த மாதிரி எக்ஸு ஒய் தனியாக வந்துச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டி டேஷும் ஹையர் பவர்ஸும் ஒமிட் பண்ணிடுங்க. அப்போது 1 by d ஸ்கொயர் எடுத்து எழுதியாச்சு, இந்த 1 எடுத்து எழுதியாச்சு. இங்கே டி டேஷ் இருக்குங்களா? அப்போ ஒமிட் பண்ணிடலாம். இதில் டி டேஷ் இருக்கா? ஒமிட் பண்ணிடலாம். டி டேஷ் ஸ்கொயர் இருக்குது, ஒமிட். அப்போ இது எல்லாமே ஒமிட்டு. ஓகேங்களா? எப்போ இந்தமாரி பண்ணோம்? இந்த எக்ஸு தனியாக ஒய் தனியாக வரும்போது இந்த டைப்புக்கு மட்டும். ஸோ 1 by d ஸ்கொயர் 1, அப்புறம் இந்த எக்ஸ். ஓகேங்களா? ஸோ 1 into எக்ஸு எக்ஸு. இப்போ 1 by d ஸ்கொயர் எக்ஸு கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இதுதான் அந்த ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு 1 by dx கண்டுபிடிச்சிடும். 1 by dனா இன்டெக்ரல், அப்புறம் எக்ஸு ஈக்குவல் டு ஒரு எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை 2வை இன்னொரு வாட்டி இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு 1 by d ஸ்கொயர் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1 by d ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு இதை இன்னொரு வாட்டி இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இதில் இருக்கிற இந்த 1 by 2 எடுத்து ஓரமாக வச்சுப்போம். ஒரு எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3. ஸோ 1 into x cube 2 3s are 6. அப்போது 1 by d ஸ்கொயர் எக்ஸோட ஆன்சர் என்னது? எக்ஸ் கியூப் பை 6. இதுதான் பர்டிகுலர் இன்டெகிரல் 1க்கான ஆன்சர். இப்போ அடுத்து பர்டிகுலர் இன்டெகிரல் 2 கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணும்? சேம் 1 by போட்டு கொஷின் இருக்க அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு பக்கத்தில் சைன் ஒய். ஏன் சைன் ஒய் எழுதியிருக்கோம்? ஏன்னா செகண்ட் பர்டிகுலர் இன்டெகிரல் கொஷினில் கொடுத்துருக்காங்க சைன் ஒய். இப்போ சைன் ஒய்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? சைன் ஒய் எடுத்து எழுதியாச்சு. திரும்ப என்ன பண்ணுறேன்னா இதை எடுத்து அப்படியே எழுதிட்டு இந்த சைன் ஒய்யை நமக்கு ஏற்ற ஃபார்மேட்டில் மாற்றணும். அதாவது சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். சைன் இருந்தாலும் சரி, காசு இருந்தாலும் சரி. ஸோ சைன் இருந்தால் சைன் போடுங்க, காசு இருந்தால் காசு போடுங்க. ஸோ சைன் போட்டாச்சு. இங்கே ஒய் மட்டும் தான் இருக்குது. அப்போ ஒய் மட்டும் போட்டு எக்ஸுக்கு 0 போட்டுருங்க. அவ்வளோதான். 0x ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? இப்போது ஒரு சைன் இருந்தால் அதுக்கு இதான் ரூல். என்ன ரூல் பாருங்கள். இது ஏன் இந்த ரூல் பயன்படுத்துகிறோம்னா இதுக்கு முன்னாடி போட்ட லெக்சர்ஸில் டி கியூப் இருந்திருக்கும். கொஷினில் டி கியூப் இருந்து சைன் இருந்தால் அந்த இடத்துல நம்ம ஐலாம் ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். இந்த கொஷினில் டி ஸ்கொயர் இருக்குது. இதுதான் முக்கியமான பார்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டியது. இந்த இடத்துல ஒரு சைனோ காசோ இருக்கட்டும், இங்கே டி ஸ்கொயர் இருந்தால் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்பை பயன்படுத்தணும். இதுவே இந்த இடத்துல டி கியூப் இருந்துச்சுன்னா டிக்கு ஐ இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அந்த ஸ்டெப்பை பாருங்கள், அந்த லெக்சரை போய் பாருங்கள், அப்போ தான் புரியும். டி கியூப் இருந்தால் வேறு மாதிரி போடணும், டி ஸ்கொயர் இருந்தால் வேறு மாதிரி போடணும். இப்போ இங்கே டி ஸ்கொயர் இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ணணும்னா எங்கெல்லாம் டி ஸ்கொயர் இருக்கோ அங்கெல்லாம் மைனஸ் ஏ ஸ்கொயர் போடணும். ஃபஸ்ட்டு ஏ என்ன? எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 0. நெக்ஸ்ட் பி என்ன? ஒயோடைய கோஎஃபிஷியன்ட் 1. எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 1. ஓகேங்களா? அப்போ டி ஸ்கொயர் இடத்துல மைனஸ் ஏ ஸ்கொயர் போடணும். அப்புறம் என்ன வரும்? டி ஸ்கொயர் பை மைனஸ் ஏ ஸ்கொயர் என்னது? ஏன்னா 0, மைனஸ் 0 ஸ்கொயர் என்னது? 0. அப்போ எங்கெல்லாம் டி ஸ்கொயர் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? 0ன்னு போடணும். நெக்ஸ்ட்டு டிடி டேஷ் இருந்தால் அந்த இடத்துல மைனஸ் ஏபி ரீப்ளேஸ் பண்ணணும். மைனஸ் ஏபினா மைனஸ் ஏ வேல்யூ இருக்குது 0. 0 into 1 0. அப்போ இதுவும் 0 தான். அப்போ இந்த டிடி டேஷ் நம்ம என்ன தான் பண்ணணும்? 0 தான் போடணும். நெக்ஸ்ட்டு டி டேஷ் ஸ்கொயர், அதுக்கு என்ன பண்ணணும்? மைனஸ் பி ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணணும். டி டேஷ் ஸ்கொயருக்கு இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே 1 இருக்குது. ஸோ மைனஸ் 1 ஸ்கொயர். அப்போது டி டேஷ் ஸ்கொயர் இடத்துல மைனஸ் 1 ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டி டேஷ் ஸ்கொயர். டி டேஷ் ஸ்கொயருக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? மைனஸ் 1 ஸ்கொயர். மைனஸ் 1 ஸ்கொயர் என்னது? மைனஸ் 1 ஸ்கொயர்னா மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் எடுத்து எழுதுங்க. 1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ மைனஸ் 1. இதுதான் இந்த இடத்துலையும் நீங்கள் உஷாராக இருக்கணும்.
இந்த மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் கிடையாது, மைனஸ் ஃபஸ்ட்டு எழுதிட்டு பியை மட்டும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இங்கே பின்னு இருக்க ஒன்னை மட்டும் ஸ்கொயர் பண்ணால் 1, ஸோ -1. ஸோ இந்த இடத்துல -1 எழுதியாச்சு டி டேஷ் ஸ்கொயருக்கு. ஓகேங்களா? ஸோ 0 + 0 0 தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 4 × 1 4, ஸோ 1/4 sin y, 1/4 sin y. இதுதான் PI2க்கான ஆன்சர். லாஸ்ட்டாக ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜென்ரல் சொல்யூஷன் Z = CF + PI1 + PI2. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஸ்டெப் 2ல் போட்ட ஆன்சர் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க. PI1 கண்டுபிடிச்ச ஆன்சர் எடுத்து இங்கே எழுதுங்க, PI2 கண்டுபிடிச்ச ஆன்சர் எடுத்து இங்கே எழுதுங்க. எழுதுனா ஜென்ரல் சொல்யூஷன் ஓவர் ஆகிடும். ஓகேங்களா? இது வரைக்கும் போட்ட லெக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஒரு எக்ஸு தனியாக வந்து எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ ஸ்டெப் 1 ஆக்சிலரி ஈக்குவேஷன், ஸ்டெப் 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், ரூட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், ஸ்டெப் 3 பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 அதோடைய கண்டினியூவேஷன், பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 இங்கே சைனோ காசோ வந்து இங்கே d² வந்தால் எப்படி சம் சால்வ் பண்ணணும், d³ வந்தால் எப்படி பண்ணணும் சொல்லியாச்சு ப்ரீவியஸ் லெக்சர்ஸில். இதோடைய கண்டினியூவேஷன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4 ஜென்ரல் சொல்யூஷன், லாஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து எழுதிடணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Narrative. வணக்கம்.